ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக வீடியோஸ் போட்டிருந்தோம். அதாவது மீஷோ ஆப்பில் ஜிஎஸ்டி இல்லாமல் எப்படி நம்ம ப்ராடக்டை சேல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஜிஎஸ்டி இல்லாமல் அதுக்கு பதிலாக என்ரோல்மெண்ட் ஐடி வச்சு நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அது மூலயமா நம்மளோட ப்ராடக்டை மீஷோவில் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த வீடியோவில் நிறைய கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எரர் வருது, பேன் கார்டு நம்பர் போட முடியல, எனக்கு வந்து மெயில் வரல, ஓடிபி வரல, ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதில் கொஞ்சம் அது இன்னும் கிளியர் பண்ணுங்கள் அந்த வீடியோவை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. வாட்ஸ்அப்லேயும் பண்ணி கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி அதை வந்து நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அந்த வீடியோவில் ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். பிஃபோர் பண்ணப்போ என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. நான் பண்ணதை வச்சு உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் சில ஸ்டெப்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ அதனால் மேபி ஏதாவது சின்ன சின்ன தப்பு நடந்திருக்குமோ அப்படின்ட்டு எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து வேறு ஒருத்தவங்களுக்கு நான் வந்து மீஷோ அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். அதே மாதிரி தான் ஜிஎஸ்டி நம்பர் இல்லாமல் என்ரோல்மெண்ட் ஐடி இப்போ நம்ம எடுக்க போகிறோம். எடுத்து அதுக்கப்புறம் மீஷோவில் லாகின் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே வந்து நான் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஐடியில் ஏன் தப்பு வருது அப்படின்ற ரீசன்ஸும் நான் வந்து ஒன்று ஒன்றா வந்து வீடியோக்கு நடுவில் சொல்கிறேன். ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இதில் இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் பண்ணும் போது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒவ்வொன்றுத்துக்குமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அப்படின்றனால ஒவ்வொன்றும் டைம் எடுக்கும். ஐடி வந்து நம்ம சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸில் க்ரியேட் பண்ணிடலாம், அதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் அதுக்கப்புறம் நம்ம மீஷோவில் லாகின் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். அவங்க அதை நம்மளுக்கு அப்ரூவல் பண்ணுறதுக்கு ஒரு 7 டேஸ், 5 to 7 டேஸ், எனக்குலாம் 7 டேஸ் ஆச்சு. ஸோ அப்ரூவல் பண்ணுறதுக்கு 7 டேஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸும் கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்மளுக்கு. அதனால் எனக்கு உடனே ஆகலை, எனக்கு மெயில் வரல, மெசேஜ் வரலன்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம வந்து இது ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருந்தே பண்ணுறோம் அப்படின்றப்போ எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஸ்லோவான ப்ராசஸ் தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதனால் எனக்கு ஆகாது அப்படின்ட்டுலாம் யாருமே வந்து பேடாக ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஆகும். அவங்க சொல்கிற ஸ்டெப்ஸ்லாம் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை வந்து ஃபினிஷ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து அவங்க அப்ரூவல் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் வந்து மீஷோ சைட்லன்னு சொல்கிறாங்க. நான் நிறைய ரீசர்ச் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு வாரத்தில். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த மாதிரி கமெண்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாமே நான் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சர்ச் பண்ணி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகான், அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அது மட்டும் இல்லாமல் மீஷோவில் வந்து இன்னும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் எப்படி நம்ம ப்ரைஸிங் கொடுக்குறது, எந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து மீஷோவில் சேல் பண்ணால் நிறைய நம்மளுக்கு சேல்ஸ் ஆகும், இல்லைனா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் சேல் பண்ண முடியாதா, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராடக்ட் நாலேஜ் இல்லை, மீஷோவில் வந்து எந்த ப்ராடக்ட்டை விற்றா நமக்கு நல்ல ட்ரெண்டாக இருக்கும், நல்ல ரீச் கிடைக்கும், ஸோ இன்கம் நமக்கு நிறைய வரும் அப்படின்ற நாலேஜ் உங்களுக்கு இல்லை, ஸோ அதை பற்றின வீடியோ வேணும் அப்படின்னா கீழே வந்து ப்ராடக்ட்டுன்னு கமெண்டில் டைப் பண்ணுங்கள். ஸோ நான் ஒவ்வொரு ப்ராடக்ட் எந்தெந்த ப்ராடக்ட் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது, எது உங்களால் விற்றா அதிகமாக சம்பாதிக்க முடியும் அப்படின்றத நான் ஒரு தனியாகவே உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலாக மீஷோவோட அக்கௌண்ட். இது நார்மலாக எல்லாருமே வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நார்மல் உங்கள் அக்கௌண்ட்லேயே வந்து நீங்கள் அதை செல்லர் அக்கௌண்ட்டாகவும் மாற்றிக்கலாம். இல்லை அது எனக்கு வேண்டாம், தனியாக வேறு ஒரு நம்பர் போட்டு நான் செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம் தான், நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் நார்மலாக வந்து மீஷோ ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதில் அக்கௌண்ட்ஸ்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இங்கே தான் நம்ம லாகின் ப்ராசஸ் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கிளியராக ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். இன்னொரு விஷயம், இது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பிஃபோராக ஒரு 1/2 hour டைம் வந்து உங்களால் ஃபுல்லாக இதில் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற டைமில் வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போது பண்ணிக்கிட்டே இருப்போம், திடீர்னு பசங்க யாரும் வருவாங்க, இல்லை வீட்டில் ஏதாவது வேலை இருக்கும், அதை பாதியில் வச்சுட்டு போய் அந்த வேலை பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் பண்ணாதீங்க. ஒரு 1/2 hour இதுக்காக உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற டைமில் இது பண்ணுங்கள். ஏன்னா எல்லா ப்ராசஸும் நம்ம 1 by 1 பண்ணுறதுக்கு கொஞ்சம் நம்ம ஸ்லோவாக பண்ணுறதுனால 1/2 hour ஆகும். அதனால் அந்த மாதிரி டைம் இருக்குன்னு டைமை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோ. ஸோ இப்போ நம்ம என்ரோல்மெண்ட் ஐடி எப்படி எடுக்கிறது, அதுக்கப்புறம் எப்படி மீஷோ அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு மீஷோவிலேருந்து ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது மட்டும் மீஷோவிலேருந்து வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்துட்டு க்ரோம் இருக்கு இல்லையா, க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன சர்ச் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா மீஷோ சப்ளையர். ஓகே, மீஷோ சப்ளையர். ஸோ இது இப்படி தான் டைப் பண்ணணும் நீங்கள் க்ரோமில். ஸோ டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனு இதாக வரும், மீஷோ சப்ளையர் ஆன்போர்டிங். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாமே கொஞ்சம் டைம் எடுக்கும்.
இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்வரால்மெண்ட் ஐடி எடுக்கிறதுக்கான பேஜு. ஸோ இதுலேயே கேட்டிருக்கு பாருங்கள், நீங்கள் வந்து ஜிஎஸ்டியோடு பண்ண போகிறீங்களா இல்லாட்டி நான் ஜிஎஸ்டியில் செல் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ நான் ஜிஎஸ்டியில் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அப்போது நம்மக்கிட்ட என்வரால்மெண்ட் ஐடி இருந்தால் தான் லாகின் பண்ண முடியும். என்வரால்மெண்ட் ஐடி அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ கீழேயே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்கள், அப்ளை நவுன்ட்டு. இந்த அப்ளை நவ் கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐடியோட பேஜுக்கு டைரெக்டாக நம்மளை ரீடைரக்ட் பண்ணி கொண்டு போயிடும். ஸோ அதில் நம்மளோட டீட்டெயிலில் கரெக்டாக போடணும். அதுதான் நம்ம இதில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதை ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரி காமிக்கும். இந்த மெசேஜை எஸ் கொடுங்க கண்டினியூ பண்ணுறதுக்காக. இதுதான் நம்ம என்வால்மெண்ட் ஐடி எடுக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ இங்கே படித்து பாருங்கள், ஆர் யூ அப்ளையிங் டு என்வால்வ் ஆஸ் அ சப்ளையர் த்ரோட் இகாம் பண்ணுறதுக்காக நீங்கள் ஐடி எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் நம்ம கொடுக்கணும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னே கீழே ப்ரொசீட் வந்திருக்கு இல்லையா, ஸோ இந்த ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தோன்னே இந்த இடத்துல தான் மெயினான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம என்ட்ரு பண்ணணும். பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பேன் கார்டு நம்பரு என்ன, அதாவது கேபிட்டலில் இருந்தாலும் கேபிட்டல், ஸ்பேஸ் இருக்காது பேன் கார்டு நம்பரில், பட் கேபிட்டல் லெட்டர்ஸ் மெயின். ஸோ அந்த கேபிட்டல் நம்பர் எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ் எல்லாமே போட்டுட்டு நம்பர் கரெக்டாக போட்டுருங்க. அதுக்கப்புறம் ப்ரைமரி இமெயில் அட்ரஸ், அதாவது மெயிலில் வந்து அப்டேட் வரணும் இல்லையா, நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம்ல, அதே மெயில் ஐடி அதே ஃபோன் நம்பர் இங்கே போட்டுருங்க. அதுக்கடுத்து கீழே வந்து விச் ஸ்டேட், எங்கேருந்து நம்ம சேல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ ஸ்டேட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தமிழ்நாட்டிலேருந்து பண்ணுறதா தமிழ்நாடு, இல்லை நீங்கள் வேறு எங்கேயா இருந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த ஸ்டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து தமிழ்நாட்டிலேருந்து பண்ணுறதுனால நான் வந்து தமிழ்நாடுன்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் செகண்டரி, அதாவது எக்ஸ்ட்ராவாக ஒரு மெயில் ஐடியும் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபோன் நம்பரும் நம்மளை கேட்குறாங்க. ஸோ அது ரெண்டுமே என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இங்கே பின்கோடு வந்து கரெக்டான பின்கோடாக என்ட்ரு பண்ணுங்கள். அதே மாதிரி அட்ரஸும் இப்போ நீங்கள் கரண்ட்டாக எங்கே இருக்கிறீங்களோ அது போடுங்க. ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸோ இல்லை ஓட்டர் ஐடியில் இருக்கிற அட்ரஸ்லாம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்காக இருக்கிற அட்ரஸ் போட சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இப்போ இருக்கிற இடத்துக்கு வந்து அவங்க ப்ராடக்டை வாங்குவாங்க. அதுக்காக இந்த அட்ரஸை கரெக்டாக நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். நம்ம ஆட்டோமேட்டிக்காக பின்கோட் போட்டோன்னே சில ஆப்ஷன்ஸ்லாம் அதுவே வந்து லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேமு இதெல்லாம் மட்டும் நம்ம வந்து கரெக்டாக இருக்கிற அட்ரஸ் வந்து போட்டுக்கோங்க. ஏதாவது லேண்ட்மார்க் இருந்தால் அதெல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்ககிட்ட பார்சல் கலெக்ட் பண்ணுறதுக்கு வரவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அது எல்லாமே கொடுத்துட்டு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் தான் வந்து நிறைய பேருக்கு எரர் வருதுன்னு எனக்கு தோணுது. ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ்னு இருக்குது. இதில் நம்ம இப்போ பண்ண போகிறது ப்ராடக்டை சேல் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து குட்ஸ், பொருள் தான் அது. அதனால் ஃபஸ்ட்டு இருக்க இந்த குட்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதை ஃபில்அப் பண்ணணும். சில பேர் வந்து இந்த சர்வீஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதனால் கூட எரர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா HSN அந்த கோட் நம்பரே வந்து தப்பாக போட்டுடுறாங்க. ஸோ அதனாலேயும் எரர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து குட்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பொருளை மீஷோவில் விற்க போகிறோமோ அதுக்கு சில HSN நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. இந்த நம்பர் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே இருக்கும். மேக்ஸிமம் நம்ம இதில் வந்து 5 டாப், அதாவது 5 நம்பர் வரைக்கும் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5 நம்பர்ஸ் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளாக நம்ம வந்து ஒரு சாரீ விற்க போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த சாரீக்குன்னு HSN நம்பர் ஒன்று இருக்கும். அந்த நம்பர் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இதே க்ரோமில் தான் எடுக்க போகிறோம் அந்த நம்பரும். நம்ம க்ரோம்லேயே இன்னொரு வந்து நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல சர்ச்சில் போயிட்டு சாரீ HSN கோடுன்னு டைப் பண்ணுங்கள். HSN டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும் உங்களுக்கு. ஸோ HSN கோடுன்னு வருது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சாரீக்கான HSN கோட் நம்பர் வந்து வரும். இது இருக்குது பாருங்கள், சாரீக்கான HSN கோடு வந்து 5007. இது வந்து ஒவ்வொரு சில்க்குக்கு ஒரு HSN கோடும் அப்புறம் சிந்தட்டிக் ஒன்று மாறி மாறி வரும். ஸோ அதெல்லாம் வேண்டாம். நம்ம காமனாக எல்லா சாரியும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம விற்போம். ஸோ அப்படி இருக்கும்போது காமனாக சாரீக்கு என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் நீங்கள் அங்கே போடணும். இங்கே வருது பாருங்கள் 5007. ஸோ இதை தான் வந்து நம்ம அந்த HSNன்ற இடத்துல டைப் பண்ணணும். இதே மாதிரி இப்போது நம்ம வேறு ஏதாவதுக்கு நம்ம HSN எடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா இதில் தான் வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்கன்ட்டு எனக்கு தோணுது. ஸோ அதனால் உங்களுக்கு புரியறதுக்காக நான் வந்து இதை சொல்கிறேன். வேறு டைப் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு.
குர்த்தியோட ஹெச்எஸ்என் கோடு வந்து நான் எடுக்கிறேன். அதாவது டாப்பு, லெகங்கா, அப்புறம் மேக்ஸி. ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த ஒரே கோடு தான் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா 6204 இதுதான் ஹெச்எஸ்என் கோடு. ஸோ இப்போது அந்த பேஜ் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். மீஷோட பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மாற்றி ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ மீஷோட பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஹெச்எஸ்என் இருக்க பாக்ஸில் போடணும். அதுக்கு மேலே இந்த இடத்துல குட்ஸ் செலக்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள். சர்வீஸ் செலக்ட் ஆகிருக்கூடாது, குட்ஸ் செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு இந்த ஹெச்எஸ்எனில் அங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா குர்த்திக்கு, அந்த கோட் நம்பரை நீங்கள் போடணும். அந்த மாதிரி 5 எது வேணாலும் நீங்கள் 5 ப்ராடக்டோட கோட் நம்பர் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே இந்த கேப்சா வந்து டைப் பண்ணிவிடுங்க. கேப்சா டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்து என்ரோல்மெண்ட் ஐடி வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ நம்ம அந்த ஹெச்எஸ்என் கோடு வந்து டைப் பண்ணோன்னா கீழேயே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். அந்த ஆப்ஷன்ஸை நம்ம செலக்ட் பண்ணால் கூட போதும். அதை செலக்ட் பண்ணனாலே கீழே இந்த மாதிரி ஆட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் 5 வரைக்கும் கொடுத்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். நான் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 கொடுத்து காட்டுறேன். அதாவது சாரியும் குர்த்தியும் வந்து நம்ம சர்ச் பண்ணோம் இல்லையா, ஸோ அது ரெண்டுமே வந்து நான் இப்போ உங்களுக்கு கொடுத்து காட்டுறேன் எப்படி கரெக்டாக அப்லோட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அந்த கோட் நம்பர் கரெக்டாக டைப் பண்ணினா தான் இந்த மாதிரி நம்மளுக்கு வரும். கோட் நம்பரில் ஏதாவது தப்பு பண்ணுனா இந்த இடத்துல ப்ராடக்ட்டும் வராது. இதனால் கூட எரர் வந்து நிறைய பேருக்கு வருது. ஸோ இப்போ நான் மேலே வந்து என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிட்டேன். முதல்ல வந்து அப்டேட் பண்ணாமல் இருந்தால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஏரியா நேமு, டோர் நம்பரு, பேன் கார்டு அவங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி எல்லாமே வந்து நான் அப்டேட் பண்ணிட்டேன். அப்டேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கேப்சா கொடுத்துட்டு பார்க்கலாம். கேப்சா ஆல்ரெடி கொடுத்துட்டோம் இல்லையா நம்ம. ஸோ இப்போ வந்து ப்ரொசீட் கொடுக்கலாம். கேப்சா இன்வாலிட்னு வருது. ஸோ கேப்சா வந்து நான் இன்னொரு தடவை ட்ரை பண்ணிக்கிறேன். 18595 ப்ரொசீட் கொடுத்தோன்னா ப்ரொசீட் ஆகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா நம்மளோட கொடுத்துருக்க ஐடி வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு ஓடிபி எனக்கு வந்துருச்சு. ஸோ ஓடிபி இப்போ இங்கே நான் போட்டேன் அப்படின்னா என்னோடய என்வரான்மெண்ட் ஐடி வந்து ஓகே ஆகிடும். ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஓடிபி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நான் வந்து என் மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய மெயில் ஐடிக்கு வந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டேன் நான். அதுக்கு தான் வந்து ஃப்ரண்ட்டில் மெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் இப்போ கரண்ட்டாக நம்மக்கிட்ட என்ன இருக்கோ கரெக்டாக எல்லா ப்ராசஸும் நமக்கு அதில் தான் வரும். ஸோ அதனால் அந்த மெயில் ஐடியும் அதே ஓடிபியும் மொபைல் நம்பரும் போட்டு அதுக்கு வந்து ஓடிபி பண்ணிட்டேன். இப்போ ப்ரொசீட் கொடுக்கலாம். ப்ரொசீட் கொடுத்து லோட் ஆனதுக்கப்புறமா சக்ஸஸ்ஃபுல்லாக என்னோடய என்வரான்மெண்ட் ஐடி வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. அதனால தான் நான் சொன்ன ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் வந்து உங்களோட இது ஃபில் பண்ணுறோம் இல்லையா அப்ளிகேஷன், ஸோ அதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. அதில் மிஸ்டேக் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு கண்டிப்பாக எரர் வரும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எந்தெந்த இடத்துல எதை டைப் பண்ணணும், கேபிட்டலோ இல்லை ஃபஸ்ட் லெட்டரில். சில பேருக்கு வந்து பேன் கார்டில் நேமில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கலாம். அவங்க ஃபாதர் நேம் பின்னாடி ஆட் பண்ணியிருக்கலாம். பட் அவங்க வந்து இதில் வந்து ஃபாதர் நேம்லாம் வெறும் அவங்க பேர் மட்டும் போடலாம். சில பேருக்கு வந்து இனிஷியல் இருக்கும், சில பேருக்கு இனிஷியல் இருக்காது. ஸோ அந்த மாதிரிலாம் பேன் கார்டில் உங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி எந்த வித சேஞ்சஸும் இல்லாமல் கரெக்டாக போடுங்க. இனிஷியல் இருந்தால் போடுங்க, இனிஷியல் இல்லைனா வெறும் பேர் இல்லை ஃபாதர் நேம் பின்னாடி ஆட் ஆகிருக்குன்னா ஃபாதர் நேம் போடுங்க. இல்லை ஃபாதர் நேம் இல்லைனா ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இதனால தான் சின்ன சின்ன மிஸ்டேக்னால தான் உங்களுக்கு வந்து எரர் வந்திருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இதெல்லாம் கிளியராக போட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மீஷோவில் வந்து நம்ம லாகின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அது வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். மேபி உங்களுக்கு லாகின் பண்ணுறதும் ஏதாவது டவுட் இருக்குது, இன்னும் கிளியராக வேணும்னா கீழே கமெண்டில் லாகின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ நான் இதே மாதிரி என்வரான்மெண்ட் ஐடிக்கு எவ்வளோ கிளியராக இப்படி ஒரு வீடியோ கொடுத்தனோ லாகின்க்கு உங்களுக்கு கிளியராக ஒரு வீடியோ கொடுக்குறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து நீங்கள் வீட்டில் இருந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் யார்கிட்டையும் எந்த ஒரு எதிர்பார்ப்போம் அவங்கள நம்பி இருக்கணும் நம்ம அப்படின்றதுலாம் இல்லாமல் நம்மளால் முடிஞ்சதை நம்ம ஃப்ரீ டைமிங்கில் நம்ம பண்ண போகிறோம். அதனால் கண்டிப்பாக இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதில் நம்மளால் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்டில் எவ்வளோ மாதம் நம்மளால் இதை சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு. அது அவங்கவுங்க ப்ராடக்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் எதுவாக இருந்தாலும் ஒரு 1.5 to 2 மந்த்துக்கு அப்புறம் தான் நம்மளால் கண்டிப்பாக அதில் சேல் பார்க்க முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா மீஷோ வந்து நம்மளை வாட்ச் பண்ணுவாங்க.
இவங்க ப்ராப்பராக ஒரே ப்ராடக்ட் போடுறாங்களா, ஒரிஜினல் ப்ராடக்ட் தான் போடுறாங்களா, கண்டினியூஸாக திரும்ப திரும்ப போஸ்ட் பண்ணுறாங்களா, இவங்க போஸ்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லாம் ஒரிஜினலாக, அந்த மாதிரி நம்மளை வந்து நிறைய வாட்ச் பண்ணுவாங்க மீஷோலேருந்து. ஸோ அதெல்லாம் நம்ம கண்டினியூஸாக பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ப்ராடக்ட்டுக்கு ஆர்டர் வரும். கண்டிப்பாக இது வந்து நீங்கள் நிறைய சர்ச் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி தான் 1.5 மாதத்துக்கு மேலே தான் நமக்கு மீஷோலேருந்து ஃபஸ்ட் ஆர்டரே வரும். ஆனால் நம்மளுக்கு இந்த ப்ராசஸ்லாம் முடிகிறதுக்கும் அந்த ஏறக்குறைய அந்த டைம் ஆகிடுது. அதுக்கப்புறம் தான் நம்மளால் ப்ராடக்ட்டை விற்க முடியும். அதனால் ஸ்லோவாக பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் கிடையாது. கண்டிப்பாக உங்களாலையும் மீஷோவில் சம்பாதிக்க முடியும். ஏதாவது டவுட் இருக்குது மீஷோவை பற்றினா கீழே கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.